So 10th social science, lesson number 20, governance at the union level. Union level la governance எப்படி govern பண்றாங்க இந்த நாட்டையும் மக்களையும் அதெல்லாம் பார்க்க போறோம். We quite often discuss about the President of India, Prime Minister, Minister of Bureaucrats, politicians and others. These interactions happens in our homes, at our offices, tea stalls, canteens and even on street corners. Have you ever pondered over it and wondered why do we discuss these people so often? It is because being key functionary of the government, their view and action in one way or the other affect us. The government plays a critical role in shaping the development of quality of life of the people of the country. That is why we want to know more about them. Since our country is a federation, we have governments at the union and state level besides having local governments at the grassroots level. Villages, cities and towns. Both the union and state government are organized and function based on the principles of parliamentary system of government. Accordingly, the Constitution of India has made elaborate provisions for structuring and functioning of all three branches of government: executive, legislature and judiciary. The President and the Council of Ministers with the Prime Minister at its head constitute the executive branch of the union government. The Parliament is the legislative branch and the Supreme Court constitutes the judiciary branch. In this lesson, we shall discuss the structure of functioning of these branches of government. Right. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேராகிராஃபில் நாம் நிறைய விஷயம் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற லெசனில் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது பிரசிடென்ட்டு, ப்ரைம் மினிஸ்டர், அப்புறம் மற்ற மினிஸ்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாத்தையும் பற்றி நம்ம தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க பற்றி நம்ம டெய்லியும் நம்ம வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆஃபீஸில், டீ கடையில், கேன்டீனில், தெருவில் நின்று இவங்கள பற்றி தான் பேசிட்டு உட்காந்துருக்கோம். ஏன் இவங்களை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா, ஏன்னா இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்மளை தான் எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இவங்க எடுக்கிற ஒவ்வொரு கிரிட்டிக்கலான ரோல் ஆகட்டும், இல்லை டெவலப்மெண்ட்டு, சொசைட்டியில் டெவலப் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க மாற்றினாங்கன்னா அது மக்களோட லைஃப்பை தான் அது பாதிக்குது, மக்களை கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இவங்களை பற்றி நம்ம எப்பயுமே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல லோக்கல் கவர்மெண்ட் தான் மெயின். அதுதான் பார்த்திங்கனாக்கா ஒரு ஆணி வேர் மாதிரி. இந்த வில்லேஜில், சிட்டியில், டவுனில் இருக்கிற லெவல்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் கவர்ன் பண்ணப்படுது. அதோட ரெண்டுமே யூனியன் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், ரெண்டுமே சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுறாங்க. இதில் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கனாக்கா, எக்ஸிக்யூட்டிவ் லெவல், லெஜிஸ்லேட்டிவ் லெவல், ஜுடிஷியரி லெவல், இந்த 3 பிரான்ச்சும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாட்டை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பிரசிடெண்ட் ஆகட்டும், இல்லை மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரைம் மினிஸ்டர் ஆகட்டும், இவங்களோட சேர்ந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் வந்து ஒர்க் ஆகுது. அதோட பார்லிமெண்ட்டில் இருக்கிற இந்த லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச்சும் சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்திங்கனாக்கா ஜுடிஷியல் பிரான்ச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த லெசனில் நம்ம இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இந்த பிரான்ச்சஸை பற்றி. ஃபர்ஸ்ட் 20.1 த பிரசிடென்ட். The illustration below is showing the Republic Day parade. We celebrate 26th January as Republic Day every year. India is known as Republic. Do you know why? It is because our head of the state, the President of India, is elected. It is not so in Great Britain, where the head of the state happens to be either king or queen. The office there is hereditary. இப்போ கீழே ஒரு பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். இது வருஷம் ஜனவரி 26 நம்ம இந்தியாவில் ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறாங்க. அதில் பரேடு நடத்துவாங்க டெல்லியில். அதோட பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிரிட்டிஷ் அவங்க பார்த்திங்கனாக்கா, பிரிட்டன்லாம் பார்த்திங்கனாக்கா ராஜா ராணி அவங்க தான் வந்து அந்த ஸ்டேட்டோட ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வரைக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருனாக்கா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் எலெக்ட் ஆகிறாங்க. ஸோ 20.1.1 ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஒரு பிரசிடெண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். The president is indirectly elected by the electoral college, which consists of elected members of both the houses of parliament as well as the state legislative assemblies. Moreover, the elected members of the legislative assemblies of the union territories and Delhi and Puducherry, that is Pondicherry,
also participate in this election. The voting is by secret ballot. He or she is elected according to the system of proportional representation by mean of by mean by mean of the proportional representation by mean of the single transferable vote. ஸோ இந்த இடத்துல பிரசிடென்ட் வந்து எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கனாக்கா, இந்த யூனியன் கவர்மெண்ட் இருக்காங்க, டெல்லி, பாண்டிச்சேரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் இன்னமும் கூட, இவங்க எல்லாத்தையும் இவங்களோட ஓட்டு எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாமே சீக்ரெட்டாக தான் இந்த ஒரு பேலட் இருக்கும், அதில் வந்து ஓட்டு போடுவாங்க. அது அப்படி தான் பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ கீழே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி செலக்ட் பண்ண, சீக்ரெட் பேலட்னாக்கா ஒரு சீக்ரெட் பெட்டி இருக்கும், அதில் members of Lok Sabha, members of Rajya Sabha, அப்புறம் members of legislative assemblies of state and union territories of Delhi and Puducherry, இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீக்ரெட் பேட்டில் ஓட்டு போடுவாங்க. ஒரு 2 பேர் எலெக்ஷன் நிற்பாங்க. அதில் யாருக்கு வந்து அதிகமாக ஓட்டு விடுதோ அவங்க தான் பிரசிடெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் பிரசிடெண்ட் எலெக்ஷன். குவாலிஃபிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடெண்ட். ஸோ ஒரு பிரசிடெண்ட் நிற்கணும்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? ஸோ அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அவங்க வந்து 35 வயசுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பி குவாலிஃபைடு ஃபார் பீயிங் எலெக்டட் இன் த மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், தட் இஸ் லோக்சபாவில் அவங்க ஒரு மெம்பராக இருக்கணும். நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆன் த ப்ராஃபிட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அண்டர் த லோக்கல் அத்தாரிட்டி ஆர் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். சரி, எந்த ஒரு பதவிலையும் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் பதவியிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Term of office. எத்தனை வருஷம் இந்த பிரசிடென்ட் இருக்கலாம்? The president is elected for the term of 5 years, but even after the expiry of the term, he may continue to hold office until his successor enters the office. There is a provision of re-election of a person who is holding or who has held office as president. A vacancy of the office of a president may be caused in any of the following ways. In the event of his death, of his resignation, if he is removed from the office by impeachment naga resolution to remove the president from his unconstitutional act need to be adopted by the special majority votes in the both houses of parliament. Right. இந்த பார்லிமெண்ட் இந்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷத்துக்கு இவங்க அவங்களோட டேர்ம் இருக்கும். அந்த 5 வருஷம் முடிஞ்ச வாட்டி இவங்க வேணும்னா அவங்களுக்கு ரீஎலெக்ஷன் வச்சு அவங்க மறுபடியும் அந்த அவங்களுக்கே அந்த மெஜாரிட்டி கிடைச்சிதுனாக்கா அந்த எலெக்ஷனில் அவங்க கன்டினியூ பண்ணலாம். இல்லையா அடுத்த ஆள் வர வரைக்கும் இவங்க அந்த பொசிஷனை கன்டினியூ பண்ணுவாங்க, பிரசிடென்ட் பொசிஷனை. இப்போ இந்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் இந்த பிரசிடென்ட் வந்து வேக்கன்சி, அந்த இடம் வேக்கன்சி ஆக வாய்ப்பு இருக்குது. எப்போனாக்கா சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்கனாக்கா அந்த இடத்துல வேற ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கனாக்கா அந்த இடத்துல வேற ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை இவங்க நடவடிக்கை செல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்லிமெண்ட் ஹவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு எதிர்க்கில் ஓட்டு போட்டாங்கனாக்கா இவங்க ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 3 ரீசனில் இவங்களால வெளியே டிஸ்கன்டினியூ பண்ண முடியும் பிரசிடென்ட்டுங்கிற பதவியிலேருந்து. ஆஸ் ப்ரொவைடட் இன் கான்ஸ்டியூஷன், இன் த ஈவெண்ட் ஆஃப் அக்கரன்ஸ் of any vacancy in the office of the president, the vice president acts as the president until the date on which new president is elected and enters upon his office, but the vice president can act as the president for not more than 6 months. சரி, இப்போ திடீர்னு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரசிடென்ட்டே இல்லாமல் போயிட்டாங்க ஒரு நாட்டுக்குனாக்கா யார் அந்த பதவியில் இருக்கலாம்னாக்கா வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பிரசிடென்ட் மாதிரி அந்த விஷயத்தை நடத்தலாம், அந்த நாட்டை நடத்தலாம். ஆனால் அந்த வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு மேலே பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The emoluments, allowance and privilege of the president are determined by the law passed by the parliament. The president used to get monthly pay of 10,000 rupees as per the constitution. It was raised at 50,000 rupees in 1998 and again to 1,50,000 in 2008. He also has other perks and allowance and lives in official residence popularly known as Rashtrapati Bhavan in New Delhi. ஸோ இந்த பிரசிடென்ட்டுக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா சம்பளமாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2008 1.5 லட்ச ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி அது அதிகமாக இருக்கும், நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க கூகுளில். ரைட். ஸோ அவங்களுக்கு இது மட்டும் சம்பளம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அலவன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்துருக்க வீடு, இந்த பெரிய மாளிகையில் தான் அவங்க இருப்பாங்க, அது பேர் ராஷ்டிரபதி பவன்.
இது நியூ டெல்லியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் கார் அலவன்ஸு, அந்த அலவன்ஸ், இந்த அலவன்ஸ், ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். Do you know Dr. Rajendra Prasad was elected as the first president of India and held the office of 2 consecutive terms. ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். அவர் வந்து 2 டேர்முக்கு, அதாவது ஒரு டேர்ம்னா 5 வருஷம், 2 டேர்ம்னா 10 வருஷத்துக்கு அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீமதி பிரதிபா தேவி சிங் பட்டேல் இஸ் த ஃபஸ்ட்டு woman to elected as the president of India. She is the 12th president of India. ஸோ இந்த பிரதிபா, இவங்க ஸ்ரீமதி பிரதிபா தேவி சிங் பாட்டில், இவங்க தான் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட்டு. இவங்க வந்து 12வது பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க இந்தியாவுக்கு. Till date, only 2 presidents who died in office was Zakir Hussain and Mr. Fakhruddin Ali Ahmad, Mr. V.V. Giri and Mr. B.D. Jatin, who also died in office, were acting president. ஸோ இந்த பிரசிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும்போதே இறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று டாக்டர் ஜாகிர் ஹுசேன், அப்புறம் மிஸ்டர் ஃபக்ருதீன் அலி அஹ்மத், அப்புறம் மிஸ்டர் விவி கிரி, அப்புறம் மிஸ்டர் பிடி ஜாத்தி. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 பிரசிடெண்ட் போட்டிருக்கு, இங்கே 4 பிரசிடெண்ட் பேர் கொடுத்துருக்காங்க. ரைட், அது எதாவது மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ இதுதான் டீட்டெயில். ஸோ 20.1.2 பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடெண்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது? ஆஸ் வி ஹேவ் சீன் earlier, the president is the head of the state. It is the highest public office in country. All executive actions of the government of India are carried out in his name. The president has the following powers. ஸோ அவர் தான் ஹெட்டுங்கிறதுனால ஒரு சில பவர்ஸ் அவருக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பவர் எக்ஸிக்யூட்டிவ் பவர். The Constitution of India vests the executive power of the union in the president. He appoints the prime minister, who is the leader of the majority party or group of the party having majority in the lower house, that is Lok Sabha. He also appoints the other members of the council of ministers on recommendation of the prime minister. Since the president is the formal head of the administration, all the executive action of the union must be expressed to be taken in the name of president. The executive power of the president includes the power of appointment of governors in the state, the Attorney General of India, the Comptroller and the Auditor General of India, the Ambassador of High Commission, as well as the Ambassador Administration of the Union Territories. He also appoints the chairman and members of Union Public Service, that is UPSC, as well as the Chief Justice and judges of the Supreme Court and High Court. Moreover, the President is the Supreme Commander of Armed Force and appoints chiefs of the 3 wings, Army, Air Force and Navy. The President has the power to remove ministers, Attorney Generals of India, governors of states, the chairman of members of the Union UPSC Commission on the report of Supreme Court, the Chief Justice and judges of the Supreme Court and High Court, the Chief Election Commission and the Election Commission on the address of Parliament. All diplomatic work is conducted and all international treaties and agreement are negotiated and concluded in her name. Right. இந்த இடத்துல அவங்களோட பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவரில் என்ன வருதுன்னா, இவங்க யூனியன் ஸ்டேட்ஸ்க்கும் இவங்க பிரசிடென்ட் தான். அதேவிட்ட இவங்க பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதோட மெஜாரிட்டி பார்ட்டி இவங்களுக்கு இருந்துச்சுனாங்க லோவர் ஹவுஸ், தட் இஸ் லோக்சபான்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க லீடர்ஸில் இவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், தட் இஸ் எல்லா மினிஸ்டர்ஸும், அப்புறம் அந்த பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பிரசிடெண்ட் வந்து ஒரு ஃபார்மலான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்களோட எக்ஸிக்யூஷனில் தான் இந்த எல்லா விஷயமும் நடக்கும். இந்த அக்ரிமெண்ட்டு, ட்ரீட்டி இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே. இவங்க வந்து கவர்னர், எல்லா ஸ்டேட்டில் இருக்க கவர்னரை இவங்க அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது, பவர் இருக்குது. அப்புறம் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, கம்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அம்பாசிடர் ஆஃப் ஹை கமிஷனர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், அப்புறம் சேர்மன் ஆஃப் மெம்பர்ஸ், யூபிஎஸ்சி கமிஷன், சீஃப் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸ், ஹைகோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸ். ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னா இவங்க அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதோட ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ், இவங்களோட சீஃப் விங்ஸ், அதாவது ஆர்மியில் இருக்கவங்க, ஏர்ஃபோர்ஸில் இருக்க, நேவியில் இருக்கவங்க, சீஃப் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு யார் யாரை இவங்க ரிமூவ் பண்ணலாம், இவங்க நினச்சாங்கனாக்கா
எந்த மினிஸ்டரோ இல்லை அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இல்லை கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸு இல்லை சேர்மன் ஆஃப் மெம்பர்ஸ் இல்லை யூபிஎஸ்சி கமிஷன் சூப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துச்சு யூபிஎஸ்சி கமிஷன் அவங்க ரிமூவ் பண்ணலாம். இல்லை அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம். அதே ஆட்டம் எந்த ஒரு நாட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சுனாக்கா இவங்க பேரில் தான் நடக்கும். Then legislative power. The president is an integral part of the parliament, and in this capacity he enjoys many legislative powers. The president addresses the parliament every year at the commencement of the first session, and after each general election to the Lok Sabha he summons the produce and sessions the parliament and can dissolve the Lok Sabha on the advice of the Council of Ministers. Without his or her assent, no bill can become a law or an act. If the Lok Sabha and Rajya Sabha fail to agree on the passage of any bill, the President can call joint session to resolve the issue. Whenever the Parliament is not in session, the President, on request of Prime Minister, can issue the audience, which has the force of law. இந்த சட்டத்தில் என்ன பவர் இருக்குது இந்த பிரசிடெண்ட்டுக்கு அப்படிங்க பார்க்கும்போது இவங்க இந்த இன்டர்னல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டோட பவர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு செஷன் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு செஷன் பார்லிமெண்ட் நடந்தாலும் இவங்க தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. அதே மட்டும் ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபாவில் வந்துச்சுனாக்கா இவங்க தான் லோக்சபாவில் ஒரு எலெக்ஷன் முடிச்ச வாட்டி ஃபஸ்ட்டு இது கூடும் மீட்டிங் கூடும். அப்போ பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் தான் அங்கே ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க. அதே இடம் இவங்க கவுன்சில் மினிஸ்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்வைஸ் தகுந்த மாதிரி லோக்சபாவில் இவங்க பார்லிமெண்ட்டை டிசால்வ் கூட பண்ணலாம். நம்பிக்கை இல்லா தீர்மானம் இருந்துச்சுனாக்கா அந்த டிசால்வ் கூட பண்ணலாம் அந்த கவர்மெண்ட்டை. அந்த ஒரு பவர் இருக்குது இவங்களுக்கு. அதாவது எந்த ஒரு பில்லு அதாவது எந்த ஒரு மசோதான்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கனாக்கா ரெண்டு சபாலேயும் ஹவுஸ்லேயும் ஃபெயில் ஆகிடுச்சுனாக்கா பாஸ் ஆகிறதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு அதை என்ன பிரச்சனைக்கு டிஸ்கஸ் பண்ணி அதை பாஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்குது. அதே இடம் பார்த்திங்கனாக்கா ப்ரைம் மினிஸ்டரோட ரெக்வஸ்ட் இருந்துச்சுனாக்கா பிரசிடெண்ட் வந்து எந்த ஒரு ஆர்டியன்ஸ் அதாவது சட்டத்தையும் வந்து லாவாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸ். In addition to above the mentioned executive and legislative powers, the President enjoys certain financial powers. No money bill can be introduced in Lok Sabha without his prior recommendation. In other words, all the money bills are initiated in Lok Sabha only with the assent of the President. You must have heard about the budget. It is a document which contains the details and annual income and expenditure of Indian government. The President gives his consent for it to be laid before the Lok Sabha before the beginning of every financial year. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பவர்ஸுங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் வருஷம் பட்ஜெட்டு இந்த ஃபெப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்னு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்த வருஷத்துக்கு என்னென்ன செலவு இருக்குது வருமானம் இருக்குது ஸோ எதில் அதிகப்படுத்தலாம் கம்மிப்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் வருஷம் நடக்கிறது. ஸோ இந்த பட்ஜெட் எல்லாமே பார்த்திங்கனாக்கா பிரசிடெண்ட்டோட அப்ரூவலோடு தான் இந்த பட்ஜெட் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது வந்து லோக்சபாவில் வந்து ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்துலேயும் இந்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து இது ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பவர்ஸ் எல்லாமே பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ டூ யூ நோ அப்படின்னு ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. வாட் டூ த வேர்ட் சம்மன் ப்ரொக்யூ டிசால்வ் அண்ட் ஆடியன்ஸ் யூஸ் வைல் டிஸ்கஸிங் லெஜிஸ்லேட்டிவ் பவர் மீன்ஸ். ஸோ மேலே கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா சம்மன் இன் பார்லிமெண்ட் த பிரசிடெண்ட் கிவ்ஸ் த ஃபார்மல் நோட்டீஸ் டு த members of parliament that the Lok Sabha or Rajya Sabha will begin its meeting on a particular date to continue to do so up to the particular date. ஸோ இந்த டேட்டில் தான் இந்த ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் தான் சம்மன் சொல்லுவாங்க. ப்ரொக்யூஸ் த பார்லிமெண்ட். The President issues a formal notice to members of parliament that the Lok Sabha and Rajya Sabha will discontinue its meeting on a particular date. ஸோ இந்த மீட்டிங் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மலாக ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுதான் ப்ரொக்யூஸ் ஆஃப் பார்லிமெண்ட். தென் டிசால்வ்ஸ் த லோக்சபா.
When the president dissolves the Lok Sabha, it means that the house ceases to exist till it is reconstituted after the next election. ஸோ இந்த பிரசிடெண்ட் வந்து லோக்சபா டிசால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ஹவுஸில் வேரியஸ் அந்த லோக்சபாவில் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடக்குமோ அது வரைக்கும் அந்த லோக்சபா டிசால்வ் ஆகிருக்கும். அந்த பவர் பிரசிடெண்ட் இருக்குது. தென் ஆடியன்ஸ், if there is immediate need of law when the parliament is not in session, it is done through audience which is issued by the president on the advice of council of ministers headed by the prime minister. It has all the effectiveness of laws, but as soon the parliament comes into the session, the audience has to be approved by it. In any case, if it approved by the parliament within 6 weeks, the audience comes to an end. ஸோ இப்போ இங்கே லோக்சபாவோ ராஜ்யசபாவோ மீட்டிங் நடக்காத போது அர்ஜென்ட்டாக ஏதாவது லா பாஸ் பண்ணணுன்னாக்கா அது வந்து பிரசிடென்ட் கிட்ட பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களோட மினிஸ்டரை வச்சு பிரசிடெண்ட்டை போய் அந்த இதை பாஸ் பண்ணலாம். அதுதான் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆடியன்ஸ் பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஹவுஸ் வந்து லோக்சபா வந்து கூடும்போது அந்த இடத்துல வந்து எல்லா மினிஸ்டர்கிட்டையும் இது அப்ரூவ் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா 6 வீக்ஸ்க்குள்ளே அந்த ஆடியன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகலைனாக்கா பார்லிமெண்ட்டில் அந்த ஆடியன்ஸ் வந்து அவ்வளோதான், அதோட லைஃப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகாது, ஃபாலோ பண்ண முடியாது. தென் ஃபைனலி ஜுடிஷியல் பவர். The President of India as the head of state possesses certain special judicial prerogatives. He has the power to grant pardon or reduce sentence of the person convicted of offence. For example, he can suspend, commit or reprieve the sentence of criminal convicted in the court of law or even by the military court. Suppose சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கிரிமினலுக்கு வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஒரு தீர்வு கொடுத்துட்டாங்க, டெத் சென்டென்ஸ் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பிரசிடெண்ட் கிட்ட மனு போடலாம். அப்படி அவங்க சைட்லேருந்து நியாயம் இருக்குன்ட்டு பிரசிடெண்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது தெரிஞ்சதுனாக்கா பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த டெத் சென்டென்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அது மிலிட்ரி கோர்ட்டில் அந்த முடிவு எடுத்திருந்தாலும் சரி, இல்லை நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் அந்த முடிவு எடுத்திருந்தாலும் சரி, இவங்க நம்ம பிரசிடெண்ட்டுக்கிட்ட மனு போயிட்டு அந்த ரெக்வஸ்ட்லேருந்து பார்த்துட்டு பிரசிடெண்ட் ஓகே இவருக்கு வந்து இந்த தூக்கு தண்டனை வேணாம், வேறு ஏதாவது தண்டனை குறைச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்து சொன்னாங்கனாக்கா அந்த பவர்